வலையோரம் பகுதியில் பாமக வேட்பாளர் திரு தங்கர்பச்சானுடைய பதிவு, அதற்கான கருத்துக்கள் தான் பார்க்குறோம். அவர் தனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக செல்லும்போது பேசின பேச்சு, அது குறித்த கருத்தும் அதற்கான பதிவுகளையும் தான். எதுக்கு உங்களுக்கெல்லாம் வாக்கு, எதுக்கு தேர்தல், எனக்கு இந்த கடலூர் மாவட்டத்தில் பிறந்தது அவமானமாக இருக்குது அப்படின்னு வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்ல ஆவேசமா பாமக வேட்பாளர் தங்கர்பச்சான் பேசினாரு அப்படிங்கிறதான் செய்தி. அதற்கான கருத்துக்களா என்ன இருக்குன்னா, சூர்யா அப்படிங்கிறவர் யாருக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிறது மக்கள் விருப்பம், உங்களுக்கு ஓட்டு போடலைன்னா அவங்கள நீங்க அவமானப்படுத்தலாமா, இதனால் தான் அவங்க உங்களுக்கு வாக்களிக்கல அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தேரோட்டி அப்படிங்கிறவர் தான் வெற்றி பெறலை அப்படின்னா வாக்களித்த வாக்காளர்களை திட்டுவதற்கு இவருக்கு அனுமதி கொடுத்திருக்கா, பொது இடங்களில் பொதுமக்களை அநாகரிகமான முறையில் திட்டும் இவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனையும் தமிழ்நாடு போலீஸையும் டேக் பண்ணி அந்த தேரோட்டிங்கிறவர் கருத்து போட்டிருக்காரு. காருணியன் அப்படிங்கிறவர் இவர் வேட்பாளர், ஒரு தொகுதியுடைய வேட்பாளர். அவர் வாக்காளர்களை இப்படி பேசுறாரு, தரக்குறைவாக, அநாகரிகமாக. இவர் மீது அரசும் நடவடிக்கை எடுக்கணும், அதே சமயத்தில் கட்சியும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவர் பதிவு போட்டிருக்காரு. கேஆர்டிஎஸ் அப்படிங்கிறவர் ஐயா தங்கர்பச்சான் அவர்களே, கொஞ்சம் மிச்ச மீதி இருக்கிற மரியாதையும் போய்விடும் போல இருக்கு உங்களுடைய பேச்சு. 60 வயது தாண்டி இருக்கும் நீங்கள் 40 வயது 50 வயதிலேயே அரசியல் மாற்றத்தை கொண்டு வராம இயக்குனர் பணி நிறைவடையும் போது உங்களுடைய ஓய்வு காலங்களில் அரசியல் பேசாதீர்கள் அப்படின்னு அவர் கருத்து போட்டிருக்காரு.